ஒரு ஊர்ல சீனுவோட குடும்பம் இருந்துச்சு. சீனுவோட பொண்டாட்டி பேரு தேவி, பொண்ணோட பேரு ஷியாமலா. அப்படியே சீனுவோட அம்மா லக்ஷ்மி கூட இருந்தாங்க. டே சீனு, ராத்திரி எவ்வளோ நேரம்டா ஆச்சு? நீ வீட்டுக்கு வரும்போது ஞாபகம் இல்லம்மா. ஏன் ஞாபகம் இருக்க போது? வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளே, அதாவது உனக்கு ஞாபகத்துல இருக்கா? ஆனா தினமும் குடிக்கிறதுக்கு மட்டும் நீ மறந்ததே கிடையாதுல்ல? என் பொண்ணு என் தங்கம்மா. அவளை நான் எப்படி மறப்பேன் சொல்லு? ஆ, பெரிய தங்கம். கூப்பிடாத தங்கம்னு கூப்பிடுறீங்க. அவளுக்கு போட்டுக்க வீட்ல கொஞ்சம் தங்கமாவது இருக்கா? பொம்பளை பொண்ணுங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அவளுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு யோசனை இருக்கா உங்களுக்கு? மெது மெதுவா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன். அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே. டேய் டேய், உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா. பாவம் என் மருமக 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்ச்சி பணம் சம்பாதிச்சுட்டு வரா. ஆனா நீ சம்பாதிக்கிற பணம் குடிக்கிறதுக்கே சரியா இருக்கு. இன்னும் கூட வீட்டை பத்தி யோசிக்கலனா எப்படிடா? சரி, குடிக்கிறத விட்டுடுறம்மா, கொஞ்ச நாள் கொடு. அப்படின்னு சொல்லி சீனு வேலைக்கு கிளம்பிட்டான். அவன் வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா நடந்து வந்த 2 ஆட்கள், பீமையா ராமையா, 2 பேரும் சீனுவை பார்த்து, என்ன சீனு, ஒழுங்கா வேலை பார்க்குற போலியே. என்ன புதுசா கேள்வி கேட்குற? வேலை செய்யாம என்ன பண்ண போறேன்? பண்ணு பண்ணு. எப்பவும் வேலை செய்யாம புதுசா செய்யறியே, அதான் கேட்டேன். சில சூழ்நிலைகள்ல நம்ம மாறித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்படி ராமையா பீமையா 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. என்னடா அவன்கிட்ட அப்படி பேசிட்டு வர? அவன் கவலைப்பட மாட்டானா? அவன் ரொம்ப நல்லவன்டா, ரொம்ப புத்திசாலியும் கூட. நம்ம ஊர்லேயே பெரிய படிப்பு படிச்சிருக்கானா அது அவன் மட்டும்தான். படிச்சிருக்கான்னு சொல்கிற, அப்புறம் எதுக்கு வயலில் இறங்கி வேலை பார்க்குறான்? சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க தான் நம்ம ஊர்லேயே பணக்காரங்க. இவனும் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் அப்பாவோட நண்பன் ஒருத்தன் இவங்க கூடவே பழகி கடைசியில் கழுத்தறுத்து சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். அதை தாங்கிக்க முடியாமல் அவங்க அப்பா நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவன் படிப்பை நிப்பாட்டிட்டு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இப்படி ஆயிட்டான். அட கடவுளே, இனி இவன் மாற மாட்டானா? அவன் மாறணும் அப்படின்னு தான் அடிக்கடி வந்து இப்படி வெறுப்பேத்துறேன். சீக்கிரம் மாறினா நல்லது தான். ஆமாண்டா, யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இவனால தான் தீர்த்து வைக்க முடியும். எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் மாறித்தானே ஆகணும். அப்படி இவனும் ஒரு நாள் மாறுவான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி மாத்துறதுன்னு தான் யாருக்கும் தெரியல. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்டா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரோட தலைவரான ராகவையா பஞ்சாயத்துல எல்லார்கிட்டயும் இப்படி பேசினாரு. நம்ம ஊரில் தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்கு. உடனே ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கிணற தோண்டியாகணும். நம்ம ஊர் ஜனங்க எல்லாருமே விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம ஊரை சேர்ந்த சங்கர் இப்போ பட்டணத்தில் இருக்காரு. அவருடைய வயல் இங்கே தான் இருக்கு. அதில் அவர் விவசாயம் எதுவும் செய்யலை. அவர்கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம். ஒரு வேலை கொடுத்தாருன்னா அவருடைய இடத்துலையே நம்ம கிணறு தோண்டுவோம். ஆனால் சங்கர் இங்கே இல்லைங்களே ஐயா. கொஞ்ச நாளில் என் பொண்ணோட கல்யாணம் இருக்குல்ல, அந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் வருவார். அப்போ நாம் கேட்டு பார்க்கலாம். இப்படி சில நாட்களும் போச்சு. ராகவைய பொண்ணோட கல்யாணமும் நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சங்கர் அந்த ஊருக்கு வந்தாரு. வா வா சங்கர், எப்படி இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறேன். இந்த ஊருனாலும் ஊர் ஜனங்கன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் நான் பட்டணத்தில் தங்கிட்டேன். உன்னால் எனக்கு ஒரு உதவி ஆகணுமே. என்ன உதவி? ராகவையா நடந்தத சங்கர் கிட்ட சொன்னாரு. அந்த வயலை என்னால் சும்மா கொடுக்க முடியாது. அதுக்கு விலை ரொம்ப அதிகம். சரி சொல்லு, நான் வாங்கிக்கிறேன். அந்த இடத்த கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. அந்த வயலை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அப்படி சொல்லி சங்கர் அங்கிருந்து போயிட்டாரு. ஒரு நாள் ராகவையா ராமையாவை கூப்பிட்டு, சங்கர் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. அந்த ஆளை ஒத்துக்க வைக்கிற ஒரு ஆள் இருக்கான். யார் அது? நம்ம சீனு தான். குடிகாரன் சீனா. அவனால் இது எப்படி முடியும்? அவன் குடிகாரங்கிறது உண்மைதாங்க ஐயா. ஆனால் நம்ம ஊர்லேயே அவன் தான் புத்திசாலி.
அட அது எனக்கும் தெரியும்டா. ஆனா அவன் குடிகாரனாச்சே, எப்பவும் குடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த பிரச்சனைக்கு அவன் எப்படி தீர்வு சொல்லுவான்? சீனுவுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க ஐயா. அவன் நிச்சயமா இதை செய்வான். அவன்கிட்ட நாம ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். ஒத்துக்கிட்டானா அவன் செய்ய போறான். சரி, அப்ப நீயே சொல்லு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ராமையா சீனுவை பார்த்து நடந்தத அவன் கிட்ட சொன்னான். நீ சொல்றது சரிதான். ஊருக்காக நான் நிச்சயமா இதை செய்யறேன். ரொம்ப நன்றிடா சீனு. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சீனு சங்கர் கிட்ட போய் இப்படி சொன்னான். என்ன சங்கரு, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் உன்னை பார்க்கறேன். ராகவையா பொண்ணோட கல்யாணம் இல்லை, அந்த கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கேன். முடிஞ்சதும் நான் போயிடுவேன். சரி, அப்புறம் என்ன விசேஷம்? அப்போ சங்கர் ராகவையா சொன்னத சீனு கிட்ட சொன்னான். பாத்தியா, இவங்க கிணறு தோன்றதுக்கு என்னோட இடத்த கேட்குறாங்க. இவங்க கிணறு தோண்ட நான் எதுக்காக என் இடத்த கொடுக்கணும்? ஆமாம் ஆமாம், நீ ஒத்துக்காத. இந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே சுயநலவாதிங்க. நீ ஒருத்தன் தாண்டா என் பக்கத்துல இருந்து யோசிக்கிற. சரி சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒன்றா சேர்ந்து குடிக்கலாமா? ராத்திரி என் வீட்டுக்கு வந்துடு. அப்படி சீனு அன்னைக்கு ராத்திரி சங்கரோட வீட்டுக்கு போனான். ஏதாவது சொல்லுடா. ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லு. ஒரு ஊரில் உன்ன மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அப்படி சீனு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சான். சங்கர் குடிபோதையில இருந்தாலும் கூட அந்த கதைய கவனமா கேட்டான். அவர் எப்படிப்பட்டவர்னா, பணம் இருந்தாதான் 4 பேர் கூட நம்மள மதிப்பாங்கங்கிறத நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, என்ன மாதிரி தான் இருக்கான் அவன். அப்படிதான் இருக்கணும். ஆனா ஒரு நாள் அந்த கடவுளே தரையிறங்கி வந்து உன்னுடைய இடம் ஒன்றுது இல்லைன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அப்படி சொன்னாரு? கடவுள் சொன்னாரா, உன்னுடைய இடத்துல உனக்கு முன்னாடியே நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க, உனக்கு அப்புறமும் நிறைய பேர் வாழ போறாங்க. அதனால உன்னுடைய இடம் உனக்கு சொந்தமாகாதுன்னு சொன்னாரு. இதுவும் உண்மைதானே. ஆனா அவன் கடவுள் சொன்னதை கேட்கல. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? கடவுள் அவனுக்கு சாபத்தை கொடுத்து சொத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் கேட்ட சங்கர் குடிபோதையில, ஐயோ, அப்ப என்கிட்ட இருக்கிற இடத்த நான் ஜனங்களுக்கே கொடுத்துட்றேன். அப்ப இடம் கொடுக்க ஒத்துக்கிறியா? ஆமாண்டா, ஒத்துக்கிறேன். அப்புறம் அவனுக்கான மாதிரியே கடவுள் எனக்கு சாபத்தை கொடுத்து சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அந்த நிலைமை எனக்கு வேணாம்ப்பா. உண்மையிலேயே நான் இடத்த கொடுக்கறேன். அப்படி அடுத்த நாள் காலையில ஊரோட தலைவர் ராகவையா ஊர் மக்கள் கூட பஞ்சாயத்துல இருக்கும்போது அங்க வந்த சங்கர் ராகவையா கிட்ட இப்படி சொன்னான். நான் என்னுடைய பூமியை ஊர் ஜனங்களுக்காக கொடுக்கறேன். நீங்க கிணறு தோண்டிக்கோங்க. அப்படி சங்கர் சொன்னதை கேட்டு ஊஜனுங்க எல்லாருமே சந்தோஷமா கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. என் இடத்த ஊருக்காக கொடுக்கறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதனால நீங்க தைரியமா அங்க கிணறு தோண்டிக்கோங்க. ஊருக்காக ஒரு நல்ல காரியம் பண்றேன்னு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ ராகவையா ஒரு நாள் சீனுவை வீட்டுக்கு வர சொல்லி இப்படி சொன்னாரு. என்னங்க ஐயா, வர சொன்னீங்களாமே. நீ அந்த சங்கரை ஒத்துக்க வச்சு நல்ல வேலை பண்ணியிருக்க. ஊர் ஜனங்க சார்பா உனக்கு நன்றி சொல்லத்தான் வர சொன்னேன். நான் என்னங்க ஐயா பண்ணிட்டேன்? உனக்கு நிறைய அறிவு இருக்கு, அதை நல்ல வழியில் பயன்படுத்து. மறுபடியும் அரசாங்க வேலையில் சேரு. பழசு எல்லாத்தையும் மறந்துடு. உன்னுடைய அறிவை நல்ல வழியில் பயன்படுத்து. உன்னை நம்பி தானே உன் குடும்பம் இருக்கு, உன் பொண்ணும் இருக்கால்ல. நீ மாறுனா உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருந்தீன்னா அதை விட உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? நீ நல்லபடியா வாழணுங்கிறது தான் உங்க அம்மாவோட கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற மாட்டியா? சொல்லு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஐயா. இன்னையோட நான் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுறேன். நல்லபடியா மறுபடியும் அரசாங்க வேலைக்கு போய் என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிறேன். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அறிவு இருந்தா எப்பேற்பட்ட பிரச்சனையை கூட நம்மளால தீர்த்து வைக்க முடியும். குடிப்பழக்கம் அதிகமாச்சுன்னா அது நம்மள தவறான வழியில கொண்டு போகும். எப்பவுமே அறிவை சரியான வழியில தான் பயன்படுத்தணும். நமக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சரியான வழியில போறவங்கள தான் உலகம் மதிக்கும். தப்பான வழியில போறவங்கள
எப்பவுமே உலகம் மதிக்காது. சின்ன அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரு ரொம்பவும் நல்ல மனுஷன். அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவரு. இங்க பாரு மல்லிகா, நாம விளைய வச்ச பயிரெல்லாம் ரொம்ப தரமா இருந்துச்சாம். அதனால பட்டணத்துல நல்ல விலைக்கு வித்துச்சு. இந்த பணத்தை வச்சு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. அட, எனக்கு என்னங்க தேவைப்பட போகுது? எனக்கு எதுவும் வேண்டாங்க. நம்ம பிள்ளைங்கள மட்டும் நாம பட்டணத்துல படிக்க வைக்கலாம். அவங்க நல்லா படிச்சாதான் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க. இந்த பணத்தை பிள்ளைங்க படிப்புக்காக பயன்படுத்த சொல்லி சொல்ற. நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்காக எதுக்கு அவங்க பட்டணத்துக்கு போகணும்? இங்கே தான் நல்ல பள்ளிக்கூடம் இருக்குல்ல. இங்க பள்ளிக்கூடம் இருக்கு, கல்லூரி தான் இல்ல. கல்லூரிக்கு போகிற வயசு வரும்போது அப்பா அவங்கள பட்டணத்துக்கு அனுப்பலாம். ஏங்க உங்களுக்கு பட்டணம் அப்படின்னாலே பிடிக்கல? பட்டணத்தை பத்தி எப்ப பேசினாலும் ஏன் அதை நீங்க தவிர்க்கிறீங்க? அட, எனக்கு ஏன் பட்டணத்தை பிடிக்காது? எனக்கு ஏன் ஊருனா ரொம்ப பிடிக்கும். என் நண்பர்கள் எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்து இருந்தாலும் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அங்க சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா அவங்க அறிவை இந்த ஊருக்காக பயன்படுத்தி இருந்தா இங்கேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு சொந்த பந்தங்களோட சேர்ந்து இங்கேயே சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் இல்ல. ஆனா இப்ப அவங்க வர்றதே கிடையாது. அதனால தான் எனக்கு பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்ல. அப்படின்னு சின்னா அவனுடைய பொண்டாட்டி கிட்ட சொன்னான். கொஞ்ச நேரத்துல சின்னாவோட 2 பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சின்னாவோட பொண்ணோட பேரு ரம்யா, புள்ளையோட பேரு ராஜு. அப்பா, எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. நாங்க இப்படியெல்லாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அட, கவலைப்படாதக்கா. என்னைக்குமே எல்லாரும் ஒன்னா இருக்க முடியுமா? பிரிஞ்சுதான் போகணும். டேய், 2 பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரு பிரியறாங்க? எதுக்காக பிரியறாங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கடா. என்னோட தோழி இருக்காளம்மா, அதாம்மா கல்பனா. கல்பனா படிக்கிறதுக்காக பட்டணத்துக்கு போக போறாளாமா. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாதான் விளையாடுவோம், படிப்போம். இப்ப திடீர்னு அவ அங்க போறாளா? அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஐயோ, கல்பனானா இந்த மாதவையாவோட பொண்ணு தானே? அப்படின்னா மாதவையா பட்டணத்துக்கு போறானா? என்னாச்சு இவனுக்கு? சரி, நான் போய் அவனை பார்த்து பட்டணத்துக்கு போக வேண்டான்னு சொல்றேன். அப்படி சின்னா மாதவையாவுடைய வீட்டுக்கு போனா. அப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சின்னா இந்த பக்கம்? உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா? நான் பட்டணத்துக்கு போறேன். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாமா. அது மட்டும் இல்ல, அந்த ஃபேக்டரிக்காரங்களே நான் தங்குறதுக்கு வீடும் கொடுக்கறாங்க. அதனால தான் போறேன். என்ன மாதவையா இப்படி சொல்ற? நீ பட்டணத்துக்கு போனா உன் வயல்ல என்ன ஆகுறது? அந்த வயல்ல தானே இத்தனை நாளா காய்கறி விளைய வச்சு அதை வித்து வாழ்ந்துகிட்டு இருந்த. அதையே செய்யலாமே. நீ என்ன வேணாலும் சொல்லுவ. உன்கிட்ட 2 ஏக்கர் பூமி இருக்கு. ஆனா என்கிட்ட 1/2 ஏக்கர் நிலம் கூட இல்ல. என்ன வேற காய்கறி வித்து பழைக்க சொல்ற. அதான் நான் பட்டணத்துக்கே போயிடலான்னு இருக்கேன். என் வயலு என்னாக போகுது சின்னா? இங்க தானே அப்படியே இருக்க போகுது. மாதவையா அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து பட்டணத்துக்கு போயிட்டான். அதை நினைச்சு சின்னா ரொம்ப வருத்தப்பட்டான். அடுத்த நாள் காலையில சின்னா அவனுடைய வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய வயலுக்கு ரங்கையா ஓடி வந்தான். ரங்கையா சின்னாவுக்கு நல்ல நண்பன். இங்க பாரு சின்னா, நான் என் வயலை விற்கலான்னு இருக்கேன். வயலை வாங்குறதுக்கு யாருன்னா ஆள் இருந்தா சொல்லு. எனக்கு உடனே பணம் தேவைப்படுது. என்னது, வயலை விற்க போறியா? வயலை வித்துட்டு இந்த ஊர்ல எப்படி இருக்க முடியும்? இந்த ஊர்ல யாரு வாழ்வாங்க? நான் பட்டணத்துக்கு போலான்னு இருக்கேன். வயல் வித்து வர்ற பணத்துல அங்கேயே பெரிய வீடு வாங்கிக்கிறேன். என்னமோ நீயும் இப்படியே பண்றிய ரங்கையா? நல்லா இருக்கா? சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க இருக்கிற வயலை வித்தா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குமா? அந்த பணத்துல அங்க போய் எவ்வளோ பெரிய வீடு வாங்க போற? பட்டணத்துல இடத்தோட விலைலாம் ரொம்ப அதிகம்ப்பா. வயலை வித்து வர்ற பணத்துல அங்க ஒரு சின்ன வீடு தான் வாங்க முடியும். அப்படின்னா நீ தங்கத்தை வித்துட்டு எங்கேயோ போய் இரும்பு வாங்க போறேன்னு தானே அர்த்தம்? என் பேச்ச கேளு ரங்கையா. பேசாம இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணு. ஒரு நாள் நிச்சயமா நீ பணக்காரன் ஆயிடுவ. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. உன்னை விட நல்ல ஆளை இந்த ஊர்ல நான் பார்த்ததில்ல. உனக்கு என்னோட வயலை நான் கொடுக்குறேன். பார்த்து எதனா பணத்தை கொடுத்துடு. அப்படின்னு ரங்கையா அவனுடைய வயலை சின்னாவுக்கே வித்தான். சின்னாவும் அதுக்கான பணத்தை ரங்கையாவுக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ரங்கையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு வாழ போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தங்களா கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே பட்டணத்துக்கு போறாங்க. ஒரு காலத்துல எல்லாரும் இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப அவங்க வயலெல்லாம் வறண்டு போய் கிடக்குது. அவங்க வயலெல்லாம் வறண்டு போறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறது இல்லைங்க. பாருங்க,
இன்னொரு குடும்பமும் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பட்டணத்துக்கு போனா நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்க விருப்பம். அதை நம்மளால தடுக்க முடியாது. அவங்கள அப்படியே விட்டுருங்க. உண்மைதான். நானும் அவங்க எண்ணத்தை பற்றியும் அவங்க விருப்பத்தை பற்றியும் குறை சொல்லலை. ஆனால் வயலெல்லாம் வறண்டு போகிறத பார்க்கும்போது கவலையாக இருக்குது. விவசாயம் பண்ணாமல் கிடக்கிற வயலை பார்க்கும்போது எனக்கு கவலையாக இருக்குது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு நண்பர்கள் தானே. அவங்க கிட்ட இருக்கிற பூமியில நாம விவசாயம் செய்யலாம். அவங்களுக்கு மாசம் மாசம் ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்துடலாம். விவசாயம் செஞ்சா பூமி வறண்டு போகாதுல்ல. அப்படி மல்லிகா சின்ன கிட்ட சொன்னா. சின்னாவும் அதுக்கு சரி அப்படின்னு சொன்னா. சில பேர் ஊருக்கு போகும்போது சின்னாவுக்கே அவனுடைய வயலை வித்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சின்னா இன்னும் சில பேர்கிட்ட இருக்கிற பூமிய குத்தகைக்கு வாங்கி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். வர வருமானத்துல கொஞ்சம் பகுதிய முதலாளிகளுக்கு கொடுத்துருவான். இப்படியே சில நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. சின்னா கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பட்டணத்துக்கு போன மாதவையா ரங்கையா கூட அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே பல வருஷங்களும் ஓடி போச்சு. மாதவையா ரங்கையா 2 பேருக்குமே அவங்க ஆரோக்கியம் கெட்டு போச்சு. ஒரு நாள் மாதவையா ரங்கையா 2 பேரும் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் ஆரோக்கியம் முழுசாக கெட்டு போச்சுடா. ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. வைத்தியர் என்கிட்ட நேராக சொல்லலை. ஆனால் எனக்கே தெரியுது, நானும் ரொம்ப நாளைக்கு வாழ போகிறது கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி கிராமத்துக்கு ஒரு தடவை போகணும் போல இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்கு. அப்படி ரங்கையா மாதவையா 2 பேரும் அவங்க கிராமத்துக்கு போனாங்க. மாசடைஞ்ச காத்து, கலப்படமான உணவு, இதனால தான் என் உடம்பு கெட்டு போச்சுன்னு வைத்தியர் சொன்னாருடா. குனிஞ்சு நிமிர்ந்து எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததால தான் என் உடம்பு கெட்டு போச்சான். அது மட்டுமா, சாப்பாடு கூட இங்கே சரி கிடையாது. மாசு படிஞ்ச காற்றை சுவாசிச்சா உடம்பு எப்படிடா நல்லா இருக்கும்? அப்படி 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அவங்க போகும்போது கிராமம் எப்படி இருந்துச்சோ இப்பவும் அப்படியே தான் இருந்துச்சு. எங்க பார்த்தாலுமே பச்சை பசேல்னு வயலு, ஆறு, குளம், கிணறு, பறவைங்களோட சத்தம், இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க சின்ன வீட்டுக்கு போனாங்க. சின்னாவோட வீடு ரொம்ப பெருசா மாறி இருந்துச்சு. ஒரு காலத்தில் சின்னாவோட வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். அவன் என்னடா பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கான்? பெரிய பணக்காரனாக தான் ஆயிட்டான் போலையே. அப்படி அவங்க 2 பேரும் சின்னாவோட வீட்டுக்கு போனாங்க. சின்னாவுக்கும் வயசு ஆயிடுச்சுதான். ஆனா அவன் ரொம்ப சுறுசுறுப்பா அவனுடைய வேலைகளை அவனே செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நடந்து போய்கிட்டு இருந்தான். சின்னா ரங்கையா அப்புறம் மாதவையாவை பார்த்ததுமே சந்தோஷப்பட்டான். இத்தனை நாளுக்கு அப்புறமாவது என் ஞாபகம் வந்துச்சே. சரி சரி, வாங்க வந்து உக்காருங்க. ஆமாம், என்னடா பார்க்கறதுக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி தெரியுது. பின்ன பட்டணத்தில் போய் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் கடைசியில் இந்த நிலமை தானே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீ எப்படிடா இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்க? டேய், 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சுத்தமான காற்றை தான் சுவாசிக்கிறேன். அப்புறம் நான் விளைய வச்சதை தான் நான் சமைச்சு சாப்பிட்றேன். தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாத்தையும் நானே விளைய வச்சுக்கிறேன். அதையே சமைச்சும் சாப்பிட்டேன். அதனால தான் நல்லா இருக்கேன். நான் பயிரிடுற காய்கறி, அரிசி, பருப்பு, நெல்லுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குடா. ஏதோ சொல்லுவாங்களேடா, ஆர்கானிக்கு, அந்த மாதிரி தான் இயற்கையாக நான் பயிர் வைக்கிறேன். நல்லபடியாக விளைய வச்சு விற்றுக்கிட்டும் இருக்கேன். அது மூலமாக நல்ல வருமானமும் வந்தது. நான் இப்போ பெரிய பணக்காரன் ஆயிட்டேன்டா. உண்மையை சொல்லணும்னா பணக்காரங்களா ஆகணுங்கிற ஆசையில் தான் கிராமத்தை விட்டுட்டு பட்டணத்துக்கு போனோம். ஆனால் நினச்ச மாதிரி பணக்காரங்களா ஆகவே இல்லை. அங்கே போய் ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிச்சோம்தான். ஆனால் எங்கள் உடம்பு அதில் வீணாக போச்சுடா. யார் பணத்துக்காக ஆசைப்படாமல் கிராமத்தை நேசிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு பணக்காரங்களா மாறிட்டாங்க. ஆமாண்டா, நீ தான் கிராமம் வேணும்னு சொன்ன. நீ ஆரோக்கியமாகவும் இருக்க, அது மட்டும் இல்லாமல் பணக்காரனாகவும் இருக்க. டே, அதிகமாக புகழாதீங்க. அப்படி ஒன்றும் நான் பெருசாக செய்யலை. எனக்கு விவசாயம் பண்ண பிடிக்கும். நான் இங்கே இருந்து என்னோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷமே வேறடா. சரி, அதை விடுங்க. நீங்கள் மட்டும் என்ன வேற வழி இல்லாமல் தானே போனீங்க. அதை பற்றி இனி பேச வேண்டாம். ஒரு காலத்துல கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு வாழ போனவங்களுக்கு கிராமத்தோட வாழ்க்கையோட அருமை என்ன அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. அவங்க எல்லாருக்குமே சின்னாவோட வாழ்க்கை ஒரு பாடமா அமைஞ்சுது.